சுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளை தந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜாவுடைய சித்தம் நிறைவேறும்படியாய் சித்தம் உண்டு என்று சொன்னவர் நாம் எல்லாவற்றிலும் சுத்தமாகத்தக்கதாய் தேவன் நம்முடைய நடுவிலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவனாய் கர்த்தர் நம் நடுவிலே அற்புதங்களை செய்து நம் ஆக்கினைகள் எல்லாம் அகற்றி நம் எல்லா தேசங்களிலும் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும்படியாய் நம் மூலமாக அவருடைய நாமம் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உலகமெங்கிலும் பிரசித்தப்படுத்தப்படும்படியாய் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உங்களை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். நாம் கர்த்தரோடு இருக்கிறோம். ஆகவே இந்த நாளை அடிஷனலாய் தந்த தேவாதி தேவன் ராஜாதி ராஜா நம்முடைய நேசருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை செலுத்தி இந்த சத்தத்தை கேட்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கர்த்தர் ஆதாரமாய் கொடுத்த வேதவசன பகுதி சங்கீதம் 89:4 சொல்லுகிறது, என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றீர். ஸோ என்றென்றைக்கும் நம் தலைமுறையை நம்முடைய சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாய் நம்முடைய சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன். ஸோ Lord will establish the seat of the throne to our generation forever and evermore. ஸோ நம் சந்ததியுடைய சிங்காசனத்தை நிலைப்படுத்தும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ whose or which generations throne established for ever and evermore என்பதை தான் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். நம்பர் 1, whose grace endures for evermore. யாருக்கு தேவனுடைய கிருபை என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கிறதோ அந்த கிருபையினாலே சிங்காசனத்தை கர்த்தர் நிலைப்படுத்துகிறவராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ கிருபையினாலே சிங்காசனம் நிலைவரப்படுகிறது. நம்பர் 2, who chosen generation their throne endures forever. ஸோ தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியுடைய சிங்காசனத்தை கர்த்தர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 3, whose mouth proclaim the truth of the Lord to all generations. அதாவது எல்லா தலைமுறைகளுக்கும் கர்த்தருடைய சத்தியத்தை உண்மையை விவரித்து சொல்லுகிற ஜென்ரேஷனுடைய சிங்காசனத்தை கர்த்தர் நிலைவரப்படுத்துகிறார். ஸோ which generation proclaim the truth of the Lord will endures forevermore. ஸோ அந்த ஜெனரேஷனுடைய அந்த தலைமுறையுடைய சிங்காசனம் நிலைவரப்படும்படியாய் கர்த்தருடைய நாமத்தை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாய் இருக்கிறபடினாலே கர்த்தர் அந்த நம்முடைய தலைமுறையின் சிங்காசனத்தை நிலைவரப்படுத்துகிறவராய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 4, justice and judgment or the habitation of the throne, mercy and truth shall go before us. ஸோ அதாவது நியாயமும் நீதியும் நம்முடைய சிங்காசனத்தின் நம் சந்ததியின் சிங்காசனத்தின் ஆதாரமாக இருக்கிறது. அதே சமயத்தில் கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும்படியாய் நமக்கு முன்பதாக கிருபையும் சத்தியம் நடக்கும்படியாய் கிருபையும் சத்தியம் நமக்கு முன்பாக நடக்கிறது, நம் சந்ததிகளுக்கு முன்பதாக நடக்கிறது. ஆனால் நீதியும் நியாயமும் கர்த்தர் எப்பொழுதும் அது நிலை பெற்றிருக்கும்படியாய் நீதியையும் நியாயத்தையும் நம்முடைய சந்ததியின் ஆதாரமாய் கர்த்தர் விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஸோ நீதியும் நியாயமும் ஆதாரமாக இருக்கும், சத்தியமும் கிருபையும் நமக்கு முன்பாக நம் சந்ததிகளுக்கு முன்பாக நடந்து செல்லும். ஸோ கிருபையும் சத்தியமும் நியாயமும் நீதியும் நம் சந்ததியுடைய சிங்காசனத்தை நிலைவரப்படுத்துகிறதாய் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். நம்பர் 5, we shall rejoice all the day in the righteousness shall be exalted. ஸோ நீதிமானுடைய சிங்காசனத்தை கர்த்தர் உயர்த்துகிறவராய் நமக்கு கர்த்தர் எப்போதும் கர்த்தருக்குள்ளாக அவருடைய பிரசனத்திலே மகிழ்ந்து களி கூறும்படியாய் நீதிமான்களுடைய சிங்காசனத்தை நிலைவரப்படுத்தி உயர்த்துகிற தேவனாய் அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துகிறபடினாலே அவருடைய நாமத்தில் நாள்தோறும் களி கூர்ந்து அவருடைய நீதியில் நாம் உயர்ந்திருக்கும்படியாய் கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஸோ கேட்ட அந்த 5 வார்த்தையின்படியாக நமக்கு பின்பாக நம்முடைய சந்ததிகளின் சிங்காசனம் நிலை பெற்றிருக்கும். பிகாஸ் சொன்ன அந்த 5 காரியங்களின் நிமித்தமாக கர்த்தர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். 5 விலைமதிப்பற்ற பொக்கிஷங்கள். ஆகவே தொடர்ந்து நம் சந்ததியுடைய சிங்காசனத்தை நிலைவரப்படுத்தி கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டு அவருடைய நாமம் பூமி எங்கும் பிரஸ்தாபப்படுத்தப்படும். அவரே என்றென்றைக்கும் உயர்ந்திருப்பார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகவே அவர் நீதியில் பிரியமுள்ளவர். அவர் நீதி நியாயங்களை செய்யும்படியாய்
கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியும் தெரிந்து கொண்டிருக்கிறபடினாலே கண்டிப்பாக நாமும் நம் சந்ததியும் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படத்தக்கதாய் எப்பொழுதும் உயர்ந்திருப்பது நிச்சயம். ஸோ கர்த்தர் தாமே நம்மையும் நம் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் தலைமுறையாய் 1000 தலைமுறை மட்டும் அவருடைய கற்பனைகளுக்கு பயந்து நடுங்கி கீழ்ப்படுகிற நம்மையும் நம் பிள்ளைகளையும் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனாய் அவர் செயல்பட்டு கொண்டு சிங்காசனத்தை உறுதிப்படுத்தி நிலைவரப்படுத்துவார். கர்த்தர் தாமே நம்மை தொடர்ந்து நம்மை நம் சந்ததிகளை மகிழ்விப்பாராக. God bless you all. Amen.